அனைவருக்கும் வணக்கம். நம்ம இப்போ பாக்கியலட்சுமி சீரியலில் என்னெல்லாம் சுவாரஸ்யமான விஷயங்கள் நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. நம்ம எழிலுக்கு கூடிய சீக்கிரம் ஒரு நல்ல கதை ஓகே ஆகி அதில் டேரக்டர் ஆகணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போடுங்க. ஏன்னா வீட்டை விட்டு வெளியில் போனால் நம்ம எழில் எப்படியாச்சு ஒரு வீட்டை பார்த்து நம்ம செட்டில் ஆகணும், செட்டில் ஆன கையோட ஒரு நல்ல படத்தை இயக்கி நம்ம ப்ரொடியூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படிங்கிற மாதிரி நம்ம எழில் ரொம்பவே போராடிக்கிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இப்போ தாத்தா இல்லாத ஒரு பக்கம் நினச்சி வருத்தப்பட்டாலும் இன்னமும் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எழில் பல முயற்சிகளை பண்ணிக்கிட்டு இருக்காரு. பல தடவை தோல்விகளை அடைஞ்சாலும் கடைசியாக நம்ம எழில் கண்டிப்பாக வெற்றி பெற தான் போகிறாரு. ஏன்னா வீட்டில் அவங்க பாட்டி ஒரு பக்கம் ஆரம்பத்தில் கோபமாக சொல்லியிருந்தாலும் அந்த வார்த்தைக்கெல்லாம் பின்னாடி இருக்கிற அர்த்தங்கள் என்ன அப்படிங்கிறத நம்ம எழில் புரிஞ்சுக்கிட்டு இருந்தாலும் அதை எதையுமே சரி செய்யக்கூடிய ஒரு சூழலை எழில் இல்லாமல் மாட்டிக்கிட்டு இருக்காரு. அதுலேருந்து வெளியே வரணும் அப்படின்னா அவரோட படம் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக வந்தால் மட்டும்தான் நம்ம எழிலால் பழையபடி அந்த வீட்டுக்கு போக முடியும். ஏன் அப்படின்னா தேவையான அளவு இன்கம் இருந்தால் தான் அடுத்து குழந்தையை பெற்றுக்கிட்டு நம்மளோட ஃபேமிலியை மெயின்டைன் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு தாட் நம்ம எழிலுக்குள்ளே இருக்குது. ஆனால் எழில் வீட்டை விட்டு வெளியே போனதை நினச்சி நம்ம பாக்கியா ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுகிட்டு இருக்காங்க. ஏற்கனவே மாமா இந்த வீட்டில் எல்லாமே ஆயிட்டாரு, அந்த துக்கத்தையும் துயரையுமே நம்மளால் தாங்க முடியல. இப்போ இந்த மாதிரி ஒரு சூழலில் எழில் நம்மளை எல்லாரையும் விட்டுட்டு போகிறானே அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியா ஒரு மூலையில் போய் உட்காந்து ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுகிட்டு இருக்காங்க. டே எழில், நான் அன்னைக்கு ஏதோ கோவத்தில் எழில் நான் ஒன்றும் அன்னைக்கு கோவத்தில் சொல்லலை, பாட்டியும் நீயும் ஒரே இடத்துல இருந்தீங்க அப்படின்னா தேவையில்லாத பிரச்சனை வரும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் அப்படி சொன்னேன். ஆனால் இப்போ இந்த மாதிரி ஒரு சூழலில் நீ விட்டுட்டு போகணுமா அப்படிங்கிற மாதிரி யோசித்து ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுகிட்டே இருக்காங்க. ஒரு பக்கம் அம்மா நமக்காக இப்படி வருத்தப்படுவாங்கன்னு எல்லாமே தெரிஞ்சிருந்தாலும் வேறு வழியே இல்லாமல் அவங்க இஷ்டத்துக்கு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எப்படி நம்ம லைஃப்பில் சக்ஸஸ்ஃபுல்லாக வருது அப்படிங்கிறத மட்டுமே யோசித்து எல்லா வேலையும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இந்த ப்ராப்ளத்தை எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணிவிட்டு நம்ம எழில் கூடி சீக்கிரம் ஒரு நல்ல டேரக்டர் ஆகி சந்தோஷமாக நிலா பாப்பா அமிர்தாவெல்லாம் கூட்டிகிட்டு வீட்டுக்கு வர போகிறாங்க. அந்த நாள் கூடிய சீக்கிரம் வந்துச்சு அப்படின்னா இந்த ஈஸ்வரி பாட்டியோட குடும்பமே ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். ஆனால் அந்த குடும்பத்தில் எந்த ஒரு சந்தோஷமும் நடக்கக்கூடாது அப்படிங்கிற முடிவில் நம்ம கோபி கங்கணம் கட்டி சுற்றிக்கிட்டு இருக்காரு. கோபி பண்ண போகிற ப்ராப்ளத்துலேருந்து எப்படி தப்பிக்க போகிறாங்க அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.